கதையில வர இந்த பொண்ணு கேம்ல வந்து ரொம்பவே எக்ஸ்பர்ட். அந்த இவளை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல இவ தான் வந்து செம்மையா கேம் விளையாடுவா. இவ தான் டாப்ல இருக்கா. இப்ப இவளுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷன் ஆகணும் அப்படிங்கறது ஆசை. அதனால ஒரு டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறா. அதுல இவளை விட செம்மையா விளையாடுற ஒரு ஆளை வந்து மீட் பண்றா. அவனால எப்படி இப்படிலாம் விளையாட முடியுது அப்படிங்கிற மாதிரிதான் இவ வந்து யோசிப்பா. அவன் என்னதான் செம்மையா விளையாடி இருந்தாலும் இப்ப இவன் வந்து ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிட்டா. இருந்தாலும் ஃபைனல்ஸ்ல அவனை எதிர்த்து இவளால ஜெயிக்க முடியாது. அதனால இவன் என்ன பண்றான்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துக்கிறா. அந்த எனர்ஜி ட்ரிங்கை அவள் அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டதுனால உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபியூச்சருக்கு அவள் டிராவல் பண்றா. உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம்னா ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஆதி காலத்துல இருந்த மாதிரி உலகமே மாறிடும். அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு இவ வந்து எப்படி சர்வே பண்றா, திருப்பி எப்படி பேக் வரப்போறா அப்படின்றதுதான் இந்த கதையோட ஸ்டோரி. 2017 ரிலீஸ் ஆன இம்பல்ஸ் டைமென்ஷன் 404 அப்படிங்கிற ஆந்தாலஜி சீரிஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கே தட்டி விட்டுருங்க. 2017 கலிபோர்னியால வேல் அப்படிங்கிறவளை காமிக்கிறாங்க. இவ ஒரு கேமர். ஃபீல்ட் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற கேம்ல விளையாடிட்டு இருக்கா. இவ தான் ஃபர்ஸ்ட் ஷூட்டர். இவளை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸ்ல இவ வந்து பெஸ்ட் பிளேயர். இவளோட நிக் நேமா ஸ்பீட் ரன் அப்படிங்கிறது கூட அவங்க வச்சிருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இவ வந்து கேம் விளையாடுவா. கனவே ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டு அங்க ஜெயிச்சு ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படிங்கிறது தான் பெரிய கனவு. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவளோட அப்பா கார்லஸ், உனக்கு வந்து நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, உங்க அண்ணன் வந்து ரெடி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறாரு. நீ கரெக்டா இந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணு, ஏன்னா கொஞ்சம் மாசங்களா உனக்கு வேலை இல்லை, அதனால இதை நீ கரெக்டா அட்டன் பண்ணு. அதுக்கப்புறம் நீ ரிட்டர்ன் வரும்போது பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. கண்டிப்பா அதெல்லாத்தையும் நான் கரெக்டா பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கிளம்புறா. மறுநாள் காலையில இன்டர்வியூக்கு போற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு சரி நான் எல்லா ஒர்க்கும் கரெக்டா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறா. ஆனா இது எல்லாமே வந்து இவரை ஏமாத்துறதுக்காக தான். இவன் இன்டர்வியூக்கெல்லாம் போகல. அவளோட பாய் ஃப்ரெண்ட் எவன் கூட சேர்ந்து இப்ப டோர்னமெண்ட்டுக்கு தான் போக போறா. பார்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவளோட இன்டர்வியூ ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறா. எவன் என்ன நினைச்சிருப்பானா, நீ கண்டிப்பா வந்து இந்த இன்டர்வியூவை தான் அட்டன் பண்ண போவ, நீ ஸ்கிப் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாது, அதனால இன்டர்வியூலுக்குலாம் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேம் நடக்கிற டோர்னமெண்ட் இடத்துக்கு தான் வந்து வரா. அது மட்டும் இல்ல, இந்த கேமோட டோட்டல் பிரைஸ் அமௌண்ட் வந்து $10,000. ஸோ இதை வின் பண்ணா நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்திருக்கா. டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரும்போது தான் எவன் வந்து ஒரு கெட்ட விஷயத்த சொல்றான். என்ன அப்படின்னா, இப்ப இவளுக்கு ஆப்போனண்டா ஒரு பெஸ்ட் பிளேயர் வந்து இங்க விளையாடுறதுக்காக வரப்போறான். அவன் இருக்கிறதுலே வந்து ரொம்பவே சூப்பரா விளையாடுறவன், இந்த வருஷத்தோட பெஸ்ட் கேமரே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவன் சொல்லிட்டு இருக்கான். உள்ள வந்து பார்த்தா ராய் அப்படிங்கிற இவன் தான் அந்த பெஸ்ட் பிளேயரு. இவனுக்கான அந்த பெட் நேம் வந்து ஹர்ட்ஸ். இவனுக்குன்னு இப்போ நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கு. இவனை பத்தி மேகசின்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் கூட வந்திருக்கு. இப்போ அங்க இருக்கிறவங்க கூட எப்படினாலும் இவர் தான் வந்து இந்த கேம்ல வின் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது, இவனை எதிர்த்து நம்மளால ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை இந்த இடத்துல வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. அப்ப எவன் தான் இருந்துட்டு, நீ இதுல ஜெயிக்கிற தோக்குற அதெல்லாம் இல்ல, உன்னால எவ்வளவு முடியும் அப்படின்றத நீ வந்து காமி அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்கிற மொத்த கிரௌட்லயுமே இவளுக்கு சப்போர்ட் பண்றதா அவன் ஒருத்த மட்டும் தான். இப்ப கேமை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எப்பயுமே இவளை சுத்தில இருக்கிற சரௌண்டிங்ஸ்ல இவன் தான் வந்து பெஸ்ட் கில்லரா இருப்பா. ஆனா இப்ப பார்த்தா அந்த ராய் அப்படிங்கிறவன் வந்து இவளை பீட் பண்ணி போயிட்டு இருக்கான். வந்து பயங்கர அட்வான்ஸாவும் எல்லாத்தையுமே வச்சிருப்பான். அப்ப விளையாடும் போது கூட இடையில டிஸ்ட்ராக்ட் ஆகி அவனோட ஃபேன்ஸ் கூட ஹைஃபை பண்றது, கண்ணை மூடிக்கிட்டு ஜாலியா விளையாடுறது, எப்படா ஒரு மனுஷனால இப்படி எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு விளையாட முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் அவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அவன் இது எல்லாத்தையுமே அசால்ட்டா பண்ணாலும் கேம்ல வந்து இப்ப அவன் தான் லீட்ல இருக்கிறான். இப்ப நடந்த மேட்ச்ல வந்துட்டு இவங்க ஒரு வழியா டைல வந்துட்டாங்க. இருந்துட்டு எப்படியாவது அவளை பீட் பண்ணி நாம தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விளையாட ஆரம்பிக்கிறான். இவளும் வந்து விட்டு கொடுக்காம விளையாடிட்டு இருக்கா. இப்ப இவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு கில்லர் வந்து இருக்கான். அவனை கொண்டுட்டா இந்த கேம் முடிஞ்சிடும். ஆனா இவன் என்ன பண்றான்னா, எப்படியாவது அந்த ராயை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராயை பார்த்துட்டு அங்க வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. போகும்போது பார்த்தா திடீர்னு ராய் வந்து அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறான். எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேம்குள்ள பாத்துட்டு இருக்கும் போது பார்த்தா இங்கதான் ட்விஸ்ட். அவன் வந்து இவளுக்கு பின்னாடி தான் இருக்கான். இவளுக்கு பின்னாடி வந்ததுனால சடனா அவ எதிர்பார்க்காத நேரத்துல இவளை வந்து அவன் கொண்டுறான். அதனால இப்ப இந்த கேம்ல ராய் தான் வந்து வின் பண்றான். இந்த வால் வந்து கிளம்பி போயிடுறா. எவன் தான் வந்து அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வந்து ஒரு விஷயம் புரியவே இல்லை, எப்படி ஒரு மனுஷனால இந்த மாதிரி வந்து டக்கு டக்குன்னு அட்வான்ஸ்டா விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒண்ணு புரியாம வந்து கத்திக்கிட்டு இருக்கா. சரி என்னவா இருந்தா என்ன, இப்போதைக்கு நீ அமைதியாரு, ஃபைனல்ஸ்க்கு தான் செலக்ட் ஆயிட்டில, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி எவன் கேட்கும் போதுதான் ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, எப்படினாலும் ஃபைனல்ஸ்ல அவன் தான் வின் பண்ண போறான், நான் வின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இவ வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்ப எவன் என்னதான் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து ராய் வேற அங்க வந்து இவளை வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட நிறைய ஃபேன்ஸ் கூட சேர்ந்து செல்ஃபிஸ் எடுக்கிறது அப்படி இப்படின்னு ஜாலியா என்ஜாய் பண்றான். இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா எவன் இருந்துட்டு, நான் போயிட்டு கார் எடுத்துட்டு வரேன், இங்க நம்ம கிளம்பலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுக்கிறதுக்காக போறான். அப்ப இவகிட்ட கோஜுமோ அப்படின்ற ஒருத்தர் வந்து பேசுறாரு. நீ வந்து ரொம்பவே நல்லா விளையாண்ட, ஆனா எப்படினாலும் நாளைக்கு நீ வந்து தோக்க தான் போற, அவனை எதிர்த்தவனால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரோட ஒரு கார்டையும் கொடுக்குறாரு. அதுல ஃபேரி கிராண்ட் மதர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு.
ராய பத்தி சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைதான். ஒரு மனுஷனால எப்படி இவ்வளவு இதா விளையாட முடியும்? அவன மாதிரி யாராலையும் விளையாட முடியாது. நீ நாளைக்கு மேட்ச்ல வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த இடத்துக்கு வந்து என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த கிளம்பி வால் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அப்பா இருந்துட்டு உன்னோட இன்டர்வியூ எல்லாம் எப்படி போனுச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுவா கொஞ்சம் நல்லா தான்ப்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா உன்னோட அண்ணா அங்க உன்னை பார்த்ததாவே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இப்ப திட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்டர்வியூக்கு நீ ஒழுங்கா போயிட்டு அட்டன் பண்ணல, உங்க பாட்டியையும் நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்டுக்கல, என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து திட்டிட்டு இருக்காரு. ஏன்னா இவரோட வேலை வந்து திட்டத்தட்ட போக போகுது, நீ கொஞ்ச நாளா எதுவுமே வந்து ஒழுங்கா செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பயங்கரமா திட்டும் போது, சரி நாளைக்காவது இன்டர்வியூ இருக்கா, அதையாவது நீ போயிட்டு ஒழுங்கா அட்டன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப அது வந்து சொல்லிடுறா, இதை பாருங்க எனக்கு வந்து கேமர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஆசை, இப்ப கூட நான் அதுதான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ வந்து சொல்றா. அதுல நான் வின் பண்ணா எனக்கு நிறைய அமௌண்ட்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அமௌண்ட் பிரச்சனையே இல்லை, நீ பொய் சொல்றதுதான் பிரச்சனை, இவ்வளவு நாளா நீ வந்து உன்னோட சுயநலத்துக்காக பொய் சொல்லிட்டு இது மாதிரி ஏமாத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் திட்டுறாரு. இதை கேட்டதும் இவளுக்கு கோவம் வந்து, இந்த மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு ஆசை இல்லப்பா, போரிங்கா இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு அவன் கொடுக்குற மாச சம்பளம் இதெல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்பதான் புரியுது ஏன் உங்களை வந்து அம்மா விட்டுட்டு போனாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இதனால இவரு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. இதோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா அவ வந்து கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணும்போது அதுல ஜாபுக்கான இன்டர்வியூ அப்ளிகேஷன் அதுதான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா அவ வந்து கேமிங் ஸ்ட்ரீமுக்கு வந்து மாத்தி விட்டுறா. கேமிங் ஸ்ட்ரீம்குள்ள போயிட்டு அதை பத்தி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இப்ப அந்த கோஜிமா கொடுத்த அந்த கார்டு வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. நாளைக்கு வின் பண்ணணும்னா என்ன வந்து பாருன்னு சொல்லியிருப்பார்ல, அதனால கோல்டு சாசர் அப்படிங்கிற பிளேஸ்க்கு இவளும் போயிட்டு பாக்குறா. அது வந்து ஒரு கேமிங் கஃபே, அந்த இடத்துல நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஜெயிக்கிறதுக்கு ட்ரிப்ஸ் இல்லைனா அப்படி இல்லைனா வின் பண்றதுக்கான ஏதாவது ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறதுக்கு வரா. அங்க அவர் வந்து ஒரு ஹாய் கூட சொல்லல, வந்துட்டியா உட்காந்து கேம் விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வந்து புல்லட் ஹெல் கேம் அப்படின்ற கேமை வந்து சூஸ் பண்றா. அதுலயும் அதுல வந்து ஹார்ட் லெவலை வந்து சூஸ் பண்றா. ஏன்னா எப்படினாலும் நம்ம நல்லா விளையாடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதுக்குள்ள போயிட்டு கண்ணு வைக்கிற நேரத்துல அங்க வந்து அவுட் ஆகிட்டு வெளியில வந்துடுறா. கோஜிமா அங்க வந்துட்டு ஒரு இம்பல்ஸ் 9 அப்படிங்கிற ஒரு ட்ரிங்கை வந்து கொஞ்சோன்னு வந்து குடிக்க சொல்றாரு. வால் என்ன நினைக்கிறானா, ஒரு வேலை இது எனர்ஜி ட்ரிங்க் போல அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அதை வந்து ஓப்பன் பண்ணதுமே அந்த இடத்துல வந்து பயங்கரமா ஏதோ ஒரு சவுண்டு வருது. அப்படி சவுண்ட் வந்தோன்னா அங்க இருக்கு விளையாடிட்டு இருக்க மற்ற எல்லா பிளேயர்ஸுமே இவளை தான் வந்து திரும்பி பாக்குறாங்க. கோஜிமா இருந்துட்டு நீ ஒன்றும் பயப்படுற அளவுக்குலாம் இல்லை, இது ஒரு நார்மல் ட்ரிங்க் தான், அதனால குடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு சின்ன மூடியில தான் ஊத்தி கொடுக்குறாரு. அதை குடிச்சதுமே அவளோட பிரெயின் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. பிரெயின் மட்டும் இல்ல, அவளோட உணர்வுகள் எல்லாமே வந்து பயங்கர ஸ்பீடா வந்து செயல்பட ஆரம்பிக்குது. இப்ப இந்த கேமை வந்து லாகின் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்திலே வந்து செம ஹை ஸ்கோர் வந்து ரீச் பண்ணிடுறா. அது மட்டும் இல்ல, இப்ப ஒரு டைம் கூட அவளோட லைஃப் வந்து அவுட் ஆகவே இல்லை. நம்மள இவ்வளோ வந்து ஸ்கோர் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா இவருக்கு முன்னாடி டேபிள்ல வந்து உட்காந்துருக்கா. கோஜிமா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த ட்ரிங்க் வந்து இம்பல்ஸ் 9 அப்படிங்கிற ட்ரிங்க், இதை குடிக்கிறதுனால காலத்தை வந்து நம்மளால நீட்டிக்க முடியும். இதை நீ எவ்வளவு எடுத்துக்கிறியோ அவ்வளவு தூரத்துக்கு அது வந்து காலத்தை நீட்டி வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது வந்து கொடுக்குறாரு. இது வந்து $500 அப்படிங்கிற மாதிரி இதை வந்து விற்கிறதுக்கு வந்து பாக்குறாரு. ஆனா இவகிட்ட இப்ப இருக்கிறதே அவ்வளவுதான், இதை வச்சு எல்லாம் நம்ம சீட்டிங் பண்ற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கும் போதுதான் இவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்படி ராய் வந்து ஆனா யோசிக்கவே இல்லையே, அவன் இதை தப்பு இல்லை சீட்டிங்னு அவன் வந்து நினைக்கவே இல்லை. அவன் வந்து இன்னும் இதை சொல்ல போனா நிறைய தான் என்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்படா நம்மளால இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு ஹை ஸ்கோர் வந்து எடுக்க முடிஞ்சிருக்கு, இதுக்கு காரணம் இதுதான், நம்ம நாளைக்கு ராயை ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமா நமக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ட்ரிங்கை வந்து வாங்கிக்கிறா. இப்போ டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதோ வாலா அதுல இருந்து ஒரு சிப்பை குடிச்சிட்டு இப்ப கேம் விளையாட ஆரம்பிக்கிறா. இவ எதிர்பார்க்கறத விட ரொம்பவே அதிகமா அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. ரொம்பவே ஈஸியா ரொம்ப ஃபாஸ்டாவும் எல்லாரையுமே அவ வந்து போட்டு தள்ளிடுறா. இப்ப இவ தான் ஸ்கோர்ல ஃபர்ஸ்டாவும் கூட இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு ராய் சும்மா இருப்பானா, ஏன்னா அவன்கிட்டயும் இதே ட்ரிங்க் இருக்கு, அதனால அவனும் இப்ப இம்பல்ஸ் 9 வந்து குடிக்கிறான். அதை குடிச்சதுக்கு அப்புறமா இப்ப வந்து திட்டத்தட்ட இவங்க 2 பேரும் ஒரே மாதிரியான ஸ்கோர்ல தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஃபைனல் மேட்ச் வேற, இதுல வின் பண்ணா அவங்களோட லைஃபே மாறிடும். அதனால இப்ப திட்டத்தட்ட இவ வந்து ஜெயிக்கிற நிலைமை. ஆனா அந்த மருந்து குடிச்சதோட வேலை வந்து இப்ப கம்மியாக ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்றான்னா இவ ஒரு பாட்டில் ஃபுல்லா எடுத்து குடிச்சிடுறா. ஏன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மேட்ச்ல நம்ம தோத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா குடிச்சிட்டு இப்ப வந்து விளையாட ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல வந்து அவ ராயையும் பாக்குறா. இவ வந்து ஃபுல்லா பாட்டில் குடிச்சதுனால செம பவர் இருக்கா. அதனால அந்த இடத்துல ராயவே வந்து கொன்னுடுறா. இதனால என்ன, அவ டோர்னமெண்ட்ல இப்ப வின் பண்றா. பயங்கர சந்தோஷத்தோட ஈவென்ட் கூட அவ வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா 2029 ஏஐக்கு இவ வந்து டிராவல் பண்ணி வந்துடுறா. என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா
ஆஃப்டர் இம்பல்ஸ்க்கு வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. இவளுக்கு கல்யாணமாகி 3 குழந்தைங்க இருக்கு. அதுவும் அந்த வீடெல்லாம் ரொம்பவே அழுக்கா இருக்கு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வர இவளை வந்து கூப்பிட்டுக்கிட்டு நிக்க இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இத்தனை குழந்தைங்க இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு பார்த்தா ஏவன் தான். அவனை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். இவளால என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியாம வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தா உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறமா ஃபியூச்சர்ல இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான இடத்துல தான் இவ வந்து இப்ப இருக்கா. அங்கங்க ஸ்ட்ரீட்ல தான் எல்லாருமே தங்கியிருக்காங்க. கெமிக்கல் டாய்லெட்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப இவன் கூட கேஸ் மாஸ்க் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு வேலைக்கு டைம் ஆயிருச்சு, நீ வந்து அடுத்தடுத்து வேலை பார்க்கணும், அதனால பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு வர விடணும் அப்படின்னு வந்து இப்ப பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு விடுறாங்க. பேரழிவுக்கு அப்புறமா உலகம் இவ்வளவு மோசமாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ பாத்துட்டு இருக்கா. சீக்கிரமா வேஸ்ட்லேண்ட் எல்லாம் கிளீன் பண்ணணும், அப்புறம் கேட் டியூட்டி வேற இருக்கு அப்படின்னு இவன் வந்து கூப்பிட்டு இருக்கான் வேலைக்கு. உன்னோட வேலை எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும்ல, சீக்கிரமா அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்ப இவளோட ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா நாயோட கக்காவை வந்து எடுத்துட்டு வருது. அதுவும் நல்லா காஞ்சு போயிருக்கு. எவ்வளவு கிளீனான கல்லு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சிருங்கம்மா, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவள்கிட்ட கொடுத்துட்டு அது வந்து ஸ்கூலுக்கு போயிருது. ஸ்கூல்னா ஏதாவது கிளாஸ் ரூம் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு பார்த்தா ஒரு டீச்சர் ரோட்ல உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் என்னன்னா இந்த மாதிரி டெத் லிசார்டு வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஓடி போய் எங்க ஒளிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாமாடா சொல்லி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவகிட்ட வந்து நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து இதை பத்தி சொல்றதுக்கு ட்ரை பண்றா. அப்ப வந்து இவங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தவங்க ஷெரீஃப் அப்படிங்கிறவங்க இவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. அது என்னன்னா இவங்களுக்கும் பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து இது மாதிரி இம்பல்ஸை குடிச்சிட்டாராம். அதனால அவர் வந்து 8 வருஷ வாழ்க்கை இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத மறந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவரால் யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச அப்ப அந்த இடத்துல வந்து எல்லாரும் வராங்க. இந்த இடத்துக்கு வந்து டெபுட்டி டான் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வந்ததும் ஈவனும் இருந்துட்டு அவனை பிடிச்சி பயங்கரமா கிண்டல் பண்ணி திட்டிக்கிட்டு இருக்கிறான். மாதிரி இம்பல்ஸ் எடுத்தவங்கள பல்சர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இவங்களாலதான் வந்து இந்த நாடே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. இந்த ட்ரிங்க் எடுக்கிறவங்க எதுக்குமே வந்து பிரயோஜனப்பட மாட்டாங்க. அவங்களோட பல வருஷ வாழ்க்கையில நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. நம்மளோட பிரசிடென்ட் கூட இந்த மாதிரி இதை எடுத்துட்டாரு. இதனால அணு ஆயுத பட்டன் அமைக்கி இந்த நாடே இந்த மாதிரி வந்து சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமும் ஈவன் இருந்துட்டு அவனை போயிட்டு அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அங்க இருக்கிற டேன் இருந்துட்டு இதை பாரு, இதெல்லாம் வந்து உனக்கு ரைட்ஸ் இல்ல, நீங்க வேணா இவனை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இவகிட்டதான் வந்து ஐடியா கேட்கறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ என்னடா நம்ம கிட்ட கேட்கறாங்களே, நம்மளுக்கே எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனை வந்து வெளில அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சிம்பிளா சொல்லிடுறான். அவங்களும் என்ன பண்றாங்கன்னா அவனை கூட்டிட்டு போயிட்டு வெளியில போடுறாங்க. ஈவன் திருப்பி வந்துட்டு நீ என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுவா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஐயோ இதை பத்தி நம்ம சொன்னா நம்மளே வெளில அனுப்பிடுவாங்க, சரி எனக்கு வயிற்று வலி அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சமாளிச்சிடறா. உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு. அது ஒண்ணும் இல்லை, நேற்று சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்காம இருந்திருக்கும், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி சமாளிச்சிடறான். இப்ப அவனை கூட்டிட்டு போனாங்கல்ல, அவனை வந்து கேட்டுக்கு வெளியில டவுனுக்கு வெளியில விட்டுட்டு கதவையும் பூட்டிடுறாங்க. அவன் இதுக்கப்புறம் வந்து உள்ள அலௌட் இல்லை. இந்த நேரம்னு பார்த்து வெதர் அலாம் வேற அடிக்க உடனே அவங்க எல்லாரும் கேஸ் மாஸ்க போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து நார்மல் ஆயிருது. இப்ப வீட்டுல இவ வந்து குழந்தைங்களை பாத்துக்க ஆரம்பிக்கணும். இவளுக்கு வந்து என்ன பண்றது எப்படி பாத்துக்கிறதுன்னு எந்த ஐடியாவுமே இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் அவ தான் பண்ணிருப்பானா, அவளுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, இந்த நேரத்துல அப்பா இருந்திருந்தா எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறா. அப்பதான் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. இன்னும் அந்த அஸ்தியை கூட அவங்க வந்து கரைக்கல, அங்கேயே தான் வச்சிருக்காங்க. இருக்கும்போது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருந்தோம், அது மட்டும் இல்ல நம்ம எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான காம்பனண்டா இருந்தோம், இப்ப என்னடா என்ன ஆச்சு நமக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த டெபுட்டி டான் வராரு. வந்துட்டு உன்னோட ஒர்க் டைம் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆள் வந்து இப்ப ஃபியூச்சர்ல எல்லா வேலையுமே செஞ்சாகணும். ஏன்னா இப்ப அவ வந்து ஒரு ஷெரீஃபாவும் ஒர்க் பண்ணணும், சானிடேஷன் கமிஷனராகவும் இருக்கணும், கேட் டியூட்டியும் பார்க்கணும், பிளான்ஸையும் கிளீன் பண்ணணும், ஃப்ரீயா இருக்கிற டைமிங்ல டாய்லெட்ஸ் கிளீன் பண்ணணும். சரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா குழந்தைங்களை பாத்துக்கணும். ஏன்னா இவ வீட்டுல இருக்கும் போது ஏவன் வந்து ஷிஃப்ட்டுக்கு போயாகணும். அதனால இவ வந்து இப்படியே மாறி மாறி ஒர்க் எல்லாத்தையும் வந்து ஷிஃப்ட் வைஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறா. கொஞ்சம் கூட இவளுக்கு வந்து ரெஸ்டே இல்லை. டைமாவது ஏதாவது ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் இவன் வந்து குழந்தைய கொடுத்துட்டு வேலைக்கு போயிடுறான். அதனால இப்ப கை குழந்தை அப்படிங்கிறதுனால அதையும் இவ தான் வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கு. இதனால அவளோட உடம்பே ரொம்பவே டயர்ட் ஆகிறது. சரி மிச்சம் இருக்க டைம்லயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்ப வந்து சைக்கிள் ஓட்டி ஆகணும். ஏன்னா ஜென்ரேட்டருக்கு வந்து பவர் வேணும். அதனால இப்படியே வந்து ஷிஃப்ட் எல்லாத்தையுமே இவ பண்ணிக்கிட்டு இருக்கணும். கரெக்டா கேட் டியூட்டி அப்ப வந்து சும்மாவே உட்காந்துருப்பா. அந்த கேட் கிட்ட யாரும் உள்ள வராம வந்து பாத்துக்கணும். ஆனா இங்க யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவ வந்து பாத்துட்டு இருப்பா. ஈவன் அவ வந்து லாண்ட்ரி இது எல்லாமே வந்து அவளே தான் செஞ்சாகணும். பண்ணி நமக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் சாப்பிட முடியலன்னா எப்படி இருக்கும், அங்க என்னத்தை கொடுக்குறாங்களோ அதை தான் தின்னாகணும். அது மட்டும் இல்ல இந்த குழந்தைங்களும் வேற இவகிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்குதுங்க. ஆனா இவளுக்கு வந்து அவ்வளவா ஆர்வம் இல்லை. ஏன்னா கான்டாக்டே இல்லாத மாதிரி தானே. அதுங்களும் டிராயிங்லாம் வரைஞ்சு கொடுத்து ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுதுங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்ததுமே அவன் வந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப வந்து ஜென்ரேட்டர் மூலியமா இவங்களுக்கு வந்து ஃபீல்ட் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி டிவில வந்து அந்த கேம் வருது. இதை பார்த்ததுமே இவ வந்து என்ன கேம் வருது அப்படின்ற மாதிரி கேட்கறா. மந்த்லி ஒன்ஸ் நமக்கு இந்த மாதிரி வந்து இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான்.
இல்ல இந்த மாதிரி ஃபீல்ட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. இவளை காம் பண்ணக்கூடிய ஒரே விஷயம்னா அது இது மட்டும்தான். அது மட்டும் இல்ல, தன்னோட குழந்தைங்களையும் உட்கார வச்சு எப்படி வந்து கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டாக்டிக்ஸ் எல்லாத்தையுமே அவ சொல்லி கொடுக்குறா. இதனால இவளுக்கும் இவளோட குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் வந்து பாண்டிங் கிரியேட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு வந்து இப்போ கேட் டியூட்டி இருக்கும். ஷிஃப்ட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இவ தூங்கி ஆகணும். ஆனா தூங்காம சரி கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கா. அப்படி விளையாண்டதுல என்ன பிரச்சனைனா இவளோட ஷிஃப்ட்டவே அவ மறந்துடுறா. இப்ப கண்டிப்பா அவ போயாகணும். ஆனா இந்த கேம்ல மூழ்கினதுனால அந்த ஷிஃப்ட்டை மறந்துடுறா. அப்ப ஈவன் தான் வந்துட்டு ஏய் நீ வந்து இப்ப கேட் கிட்ட இருக்கணும், கேட்டை வந்து நீ ஓப்பன் பண்ணி ஆகணும், டான் வந்து வருவாரு, நீ மட்டும் கேட் ஓப்பன் பண்ணலன்னா அவர் வந்து அவ்வளவுதான் வெளியிலே கொண்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அவன் சொல்லிட்டு இருக்க அந்த டைம்ல பார்த்தா டான் வந்து அந்த இடத்துல இறந்துட்டாரு. அவரோட ஒய்ஃப் வந்து பயங்கரமா இவளை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அப்ப இவன் தான் இருந்துட்டு இன்னும் உன்னோட கேட் டியூட்டி முடியல, அதனால சீக்கிரம் ஷிஃப்ட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறான். ஆனா இவ வந்து அந்த கில்ட்டிலே தான் நின்றுட்டு இருக்கா. நம்மளோட இதுல நம்ம மைண்ட் மாறினதுனால தானே இது இவ்வளவும் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ரொம்பவே கில்ட்ல இருக்கா. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நைட் வந்து ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவன் கிட்ட இதுக்கு மேலே என்னால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இவ வந்து ரொம்பவே பிரேக் டவுனா பேசிட்டு இருக்கா. அப்ப அவன் தான் இருந்துட்டு இதை பாரு, நீ ஒரு நல்ல ஒய்ஃப், அது மட்டும் இல்ல குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவும் இருக்க, நல்லாவே எல்லா வேலைகளையுமே செய்யற. இது மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால நீ வந்து இவ்வளோ டவுன் ஆக தேவையில்லை, எல்லாம் சரியாயிரும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். ஆனா அவன் என்ன சொன்னாலும் சரி இவளுக்கு வந்து அதை ஆறுதல் படுத்துற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்ல, இவளால இந்த மாதிரி ரெகுலரா அவளுக்கு பிடிக்காம எந்த ஒர்க்கையும் வந்து செய்ய வர முடியல. அதனால இங்க இருந்து போறதுக்கு அவ வந்து முடிவெடுக்கிறா. மேலேயும் இந்த இடத்துல வந்து என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி லெட்டரில் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு அன்னைக்கு நைட் இவ வந்து கேட்டை விட்டுட்டு வெளியில டவுனுக்கு வெளியில வந்து இப்போ போக ஆரம்பிக்கிறான். மார்னிங் எந்திரிச்சு இவன் பார்க்கும்போது தான் இது மாதிரி அவளை காணோம் அப்படிங்கிறது தெரிய வருது. லெட்டர் எழுதி வச்சிருக்கிறதும் இவனுக்கு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்ல, அதுல வந்து இவ்வளோ இம்பல்ஸ் எடுத்ததுனால இப்போ இவ்வளோ வருஷங்களா என்ன நடந்தது அப்படிங்கிறது எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறதும், நான் வந்து இந்த இடத்துல வாழ்றதுக்கு தகுதியானவ இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அதுல வந்து எழுதி வச்சுட்டு அவ அங்கிருந்து போயிடுறான். கட் பண்ணி வால் காமிக்கிறாங்க. அவ வந்து அங்கிருந்து வெளியில போயிருப்பாள். வெளியில போனா ஃபுல்லா பாறை அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. சரி போயிட்டு பார்த்தா போற வழி எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிருப்பாங்களா அவங்களோட டெட் பாடிஸ் தான் இருக்கு. இவ அப்படியே போய் நடந்துகிட்டே இருக்கா. அப்படி நடக்கும்போது வழியில ஒரு இடத்த பாக்குறா. அதுதான் கோல்டு சாசர். இது வந்து அந்த அளவுக்கு ஷைனியா அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனா இன்னும் அந்த இடம் வந்து அப்படியே தான் இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாக்குறதுக்காக வந்து உள்ள வரா. பார்த்தா அந்த கொஜிமா அவர் இன்னும் அந்த இடத்துல தான் இருக்காரு. அதுவும் கிட்டத்தட்ட இவ வந்து 12 வருஷங்களா இவளோட லைஃபை இருந்திருப்பா. அது எதுவும் ஞாபகம் தான் இருந்திருக்காது. 12 வருஷமா அவர் அப்படியே தான் இருக்காரு. எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணீங்க, என்னோட லைஃபே நீங்க வந்து நாசப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா கத்தி அழுதுகிட்டு இருக்கிறா. அப்பதான் அவர் இருந்துட்டு இதை பாரு, இதுக்கு என்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ரீஃபண்ட்லாம் இதுக்கு எதுவும் கிடையாது, வேணா ஒரு வழி இருக்கு, உனக்கு வேணா நான் ஏதாவது கிரெடிட் கொடுக்குறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் பண்றாரு. அப்படி என்னதான் ஆஃபர் பண்றாருன்னு பாப்போம்னு பார்த்தா ஒரு பாட்டில் ஃபுல்லா பெரிய பாட்டில்ல இம்பல்ஸ் 9 வந்து குடிக்க சொல்றாரு. இது மாதிரி நீ குடிக்கிறதுனால நீ உன்னோட லைஃப் லாங், அதாவது நீ சாவர வரைக்கும் நீ வந்து இந்த கேமே விளையாடிட்டு இருக்கலாம். எப்படி இப்ப நீ வாழ்ற வாழ்க்கைக்கு இது எவ்வளவோ பெட்டர்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த ஆஃபரை தான் இவளுக்கு வந்து கொடுக்குறாரு. இவளுக்கு வந்து இந்த ஆஃபர் பெட்டர்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி எதுவுமே தெரியாம அந்த லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து முடிவெடுக்கிறா. அப்புறமா தான் அவளோட பொண்ணு வரைஞ்சு கொடுத்த டிராயிங் அந்த பேப்பர் வந்து அவளுக்கு கிடைக்குது. அதுல வந்து கார்னர்ல மை ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவளோட குழந்தை வந்து எழுதி கொடுத்துருக்கோம். அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. தன்னோட அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த நாட்கள், குழந்தைங்களோட இருந்தது, அங்க எப்படி வந்து இவ்வளவு நாள் அவ இருந்தா, ஒர்க் பார்த்தது, இது எல்லாமே அவளுக்கு வந்து மைண்ட்ல வந்துட்டு போக, இதெல்லாம் வரவுமே இதுக்கப்புறம் நமக்கு இது தேவையில்லை, நம்ம குழந்தைங்களோடையும் ஃபேமிலியோடையும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ திருப்பி வந்துடுறா. வந்ததுமே ஈவன் தான் இப்ப நின்றுட்டு இருக்கிறான். ஒன்னு இதுக்கு மேல உள்ள விட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டிட்டு இருக்கிறான். என்ன நினைச்சிருவானா, வெளியில போயிட்டு அந்த லைஃப் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு தான் நீங்க திருப்பி வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. இவன் அந்த டிராயிங்கை காமிச்சிட்டு நான் தன்னோட குழந்தைங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அது மட்டும் இல்ல எனக்கு வந்து இங்க இருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் வந்து டபுள் ஷிஃப்ட் கூட பண்றேன், என்னோட ஒர்க் எல்லாத்தையுமே நான் கரெக்டா பண்றேன், தயவு செஞ்சு என்ன உள்ள விடுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து இவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஆனா இவனால இவளை வந்து சுத்தமா ஏத்துக்க முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையவே நீ வந்து மறந்துருக்க, இதை வந்து என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க வெளியில வந்து அந்த டெத் லிசார்டு வந்து வரது உங்களுக்கு தெரிய வருது. தூரத்துல அவங்க வந்து சுட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதனால இப்ப அலாரம் வேற அடிக்க எல்லா மக்களுமே வந்து அங்கிருந்து பயந்து ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல இவங்களை காப்பாத்துறதுக்கு இப்ப யாரும் கிடையாது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி வாலு வந்து உள்ள வந்துடுறா. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து குழந்தைங்க அதுக்கப்புறம் ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இருக்கிற ஷெரீஃபும் வேற ஒரு இம்பல்ஸ் எடுத்திருக்கான். அதனால அவ வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல நிலைமையில இல்ல. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றது தெரியாது. ஸோ அங்க இருக்கிற எல்லாரும் எப்படியோ தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவன் மட்டும் எப்படியாவது தன்னோட ஃபேமிலியும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இருந்துட்டு அவளோட பசங்க குழந்தைங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபேமிலி கூட சேர்ந்துக்கிறா. இவங்க எல்லாம் எங்க போயிட்டு இருக்காங்க, எங்க ஒழிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு தன்னோட குழந்தைங்களையும் வந்து சேஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறா.
அப்புறம் நீங்க போய் சேஃபா இருங்க, அம்மா நான் தன்னோட வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூவல் பேரியர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அவ எடுத்து வச்சுக்கிறா. கையில அந்த இம்பல்ஸ் 9 அந்த பாட்டிலையும் வேற வச்சிருப்பா. அப்ப அந்த கேட்டு கிட்ட போயிட்டு நின்று பார்த்தா இவளுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த டெத் லிசார்டோட கேங் வந்துடுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட லீடர் வேற யாரும் இல்ல, அந்த ராய் தான். இவளோட கேமிங் ஆப்பனன்ட்ல இருந்த அந்த ராய் தான் இதுலயும் வந்து எதிரியா இருக்கான். அதை பார்த்ததுமே ராயும் இருந்துட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பயங்கரமா வந்து கேலி பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி கேலி பண்ணிட்டு உன்னையும் உன்னோட ஃபேமிலியும் நான் வந்து கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. இவன் வந்து அந்த இம்பல்ஸ் 9 பாட்டிலை வந்து கீழே தூக்கி போடுறா. அதை வந்து அவ ஃபுல்லாவே குடிச்சிட்டா போல இருக்கு. வெறும் பாட்டில் மட்டும் அந்த இடத்துல வந்து விழ, அப்படின்னா இவங்களை உடனே நம்மளை வந்து சப்போர்ட் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா. அந்த சின்ன கேப்ல அவ வந்து என்ன பண்றான்னா பயங்கரமா வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஏன்னா கேமிங்லேயே அவ அந்த அளவுக்கு சண்டை போட்டவ இப்ப நிஜ வாழ்க்கையில அதை ஃபுல்லா வந்து குடிச்சது எப்படி சண்டை போடுவா. ஸோ அங்க இருக்கிற எல்லாரையும் ஒரு நொடி பொழுதுல எக்ஸ்ப்ளோசிவ்ல நடக்க வச்சு அங்க இருக்கிற எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப திட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் ஆப்பனன்ட்ஸ் தான் அவங்களோட கேங்ல இருக்காங்க. அவங்கள ஒரு ஆளா வந்து எல்லாரையும் எப்படியோ வந்து சமாளிக்கிறா. அப்படி சமாளிச்சுட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தன் வந்து இவளோட கையில வந்து தெரியாம ஷூட் பண்ணிடுறான். இவளோட கையில வந்து குண்டடி பட்டதுனால கீழே விழுந்துடுறா. இருந்தாலும் கூட கடைசியா இன்னும் ஒரே ஒரு ஆப்பனன்ட் தான் இருப்பான். அதனால எப்படியாவது அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் என்ன, அந்த இடத்துல வந்து மெயினான நம்ம ராய் மட்டும் தான் இருக்கான். இப்ப இவ வந்து படுத்திருக்கா, கீழே கையில தான் வேற அடிபட்டிருக்கு, கீழே விழுந்துட்டா. அப்படிங்கிறதுனால இதை சான்ஸா யூஸ் பண்ணி ராய் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஃபர்ஸ்ட் அவன் ஷூட் பண்ணும்போது எப்படியோ அவ மிஸ் ஆகிடுறா. அதுக்கப்புறம் இவளே வந்து டைரக்டா அவனை ஷூட் பண்ண அந்த இடத்துல ராய் வந்து இப்ப இறந்து போறான். அந்த டெத் லிசார்ட் அப்படிங்கிற கேங்கே வந்து ஃபுல்லா இறந்து போயிடுச்சு. அதனால அவ வந்து ஒரு ஃபிளேர் கன் மூலியமா இப்போ இந்த டவுன் வந்து சேஃபா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இண்டிகேட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் என்ன, அவளும் வந்து அந்த இடத்துல இறந்து போறா. அதுவும் கையில தன்னோட குழந்தை வரைஞ்சு கொடுத்த அந்த டிராயிங்கோடையே. கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது கதையை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.